ஆக்சுவலாக 10 நாளாக அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். சாப்பிட முடியல, தூங்க முடியல, சிரிக்க முடியல, யார்ட்டையுமே ஒழுங்காக பேச முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 22 நாளைக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. 6 தோசை சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட 7ஆவது தோசை கேட்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். ஏதாவது கமெண்ட் வந்திருக்கலாம்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் திறக்கிறேன், வி சஸ்பெண்டட் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். எனக்கு ஷாக்கு. உங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி இருந்தீங்கன்னா உங்கள் ஐடி திருப்பி வராது, பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அதில் போட்டிருந்தானுங்க. சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னாங்க. ChatGPT கேட்குறேன், மெட்டா கிட்ட கேட்குறேன், எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு 2 to 3 டேஸில் அவங்களே பார்த்துட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். 1 நாள் 2 நாள் ஆகுது, 2 நாள் 3 நாள் ஆகுது, 4 நாள் 5 நாள் ஆகுது. மெயிலில் செக் பண்ணுறேன், ஐடி சம்மந்தப்பட்டது ஏதாவது வருமானு சொல்லிட்டு ஒன்றுமே வரல. என்ன பண்ணுறதுனே தெரில. 3 வருஷம் ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு நான் போராடி டெவலப் பண்ணி கொண்டு வந்தது டக்குன்னு ஒரு செகண்ட்ல இல்லைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த விஷயத்துக்குமே அதுக்கு கஷ்டப்பட்டேன், நான் அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சொல்ல பிடிக்காது. பட் நான் அதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளோ. நான் அதனால கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லுவேன். என்னால் ஏற்றுக்க முடியாது. நானே நினைச்சாலுமே என்னோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை ஏற்றுக்காது. எப்படி உன்னால் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டா என்ன சொல்றானுங்க, ஒரு நார்மல் கேஸ் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா ஒரு 2 to 3 டேஸ் இல்லாட்டி ஒரு 5 டேஸ்க்குள்ள ஐடி ரெக்கவர் ஆயிரும். 8 டேஸ்னா இது வந்து கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு. நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் புதுசாக ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி அது அப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்தி விட்டான். அப்படியே கண்ணீர்லாம் உள்ள அடக்கி அம்புட்டு ஓஷன் லெவல் ஆஃப் வாட்டரை வந்து கண்ணுக்குள்ள அடக்கி வச்சிட்டு இருந்தேன். அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. பட் வந்து 8ஆவது நாள் 10ஆவது நாள் ஆகியுமே ஐடி திருப்பி வரல. இந்த நம்பிக்கையில ஒரு 2% நம்பிக்கையோட கடவுளை வேண்டிட்டு எப்படியாவது இன்ஸ்டாகிராம் ஐடி கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட கண்ணை மூடிட்டு தூங்குற நெட்லாம் பற்றி வச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சு எடுத்து டக்குன்னு பார்த்துருவேன் காலையில் எந்திரிச்சோன்னே. பட் ஆனால் அன்னைக்கு வந்து எதுக்கு எடுத்தோடனே ஃபோனை பார்த்துட்டு போயிட்டு மூஞ்சிலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதுக்கப்புறமா பொறுமையாக ஃபோனை எடுப்போன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு வந்து ஃபோனை எடுக்கிறேன். நெட்டை ஆன் பண்ணோன்னா இன்ஸ்டாகிராமில் ஏதோ மெசேஜ் வந்துச்சு. இன்னும் நான் ஒரு ஐடி வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஐடி. ஸோ அதில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்டலாக மஸ்குலர் மெமரியில் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தா என் ஐடி வந்து ஓப்பன் ஆகி ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ்லாம் பாப்பப் ஆகுது. அந்த ஒரு செகண்ட் டோப்பமைன் டீடாக்ஸ் இருக்கே, எவ்வா அப்படியே தலை சுத்திடுச்சு. அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல தலை சுத்தின ஃபீல் இன்ன வரை எனக்கு இருக்கு. அப்படியே எடுத்துட்டு அம்மான்னு கத்தி அம்மாட்ட ஓடுறேன். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி திருப்பி வந்துருச்சுமா அப்படின்னு. இந்த மாதிரி ஐடி வந்துருச்சுமா அப்படின்னு அம்மா கட்டி பிடிச்சி. இந்த மாதிரி அம்மாவும் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நான் தனியாக பண்ண அளவுக்குலாம் நான் ரீச் ஆகலை. அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் ரீச் ஆனேன். அதுதான் உண்மை. அம்மா பார்த்துட்டு அம்மாவும் 10 நாளாக சோகத்தில் தான் இருந்தாங்க. பட் ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கல. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அம்மா அழுகுறாங்க. கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்கும், எப்போவுமே வீணாகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி அழுகுறாங்க. ஒரு விஷயத்துக்காக அவ்வளோ போராடிட்டு இருக்கோம், நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு. நம்ம ஃபுல்லாக அட் லாஸ்ட் நினைக்கும் போது திருப்பி அந்த விஷயம் கிடச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, ஒரு விஷயத்தோட வேல்யூ இந்த ஒரு இதில் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேல்யூ பண்ணி உழைச்சிருப்போம், போராடி இருப்போம். பட் அட் சம்டைம்ஸ் அது நம்மளை விட்டு போகிற ஒரு சூழ்நிலை வரும். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிறது தான் நம்மளோட ஒரு நல்ல மைண்ட் செட். காட் மை இன்ஸ்டாகிராம் பேக், காட் சேக். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நிறைய இடத்துல நான் போகும்போது நீங்கள் ரீல் பண்ணுறவங்க தானே, இன்ஸ்டாகிராம் ரீலில் வரவங்க தானே, உங்களை பார்த்துருங்க. ஐடியே இல்லை, இதுக்கடா நீங்கள் கஷ்டம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் நான் பட்ட அந்த ஒரு கஷ்டம் சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த லெசன்ஸ் லைஃப்பில், முக்கியமான லெசன். அந்த ஒரு மே 5ஆம் தேதி என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். மேயே மறக்க மாட்டேன்டா. ஸோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.